தனு நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் தானே? எஸ் எஸ் பண்ணுங்களே. உங்களோட அசைன்மென்ட் உங்களுக்கு விளங்குதா? ஷேர் பண்ணிருக்காது. விளங்குதா? யா விளங்குது மிஸ். ஓகே. இதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் क्वेश्चन நம்பர் 4 சரியா? இந்த क्वेश्चन நம்பர் 4ல F வரைக்கும் நான் விளங்கப்படுத்தினேன். சரியா? F வரைக்கும் நான் உங்களுக்கு செய்து விட்டுருக்கேன். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த பேலன்ஸ் கணக்குகளை பார்ப்போம். ஓகே. Find the break-even level of the production. என்ன கேக்குறாங்க இதுல? break-even level என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? break-even level காண்றேன்னு சொன்னா என்ன செய்யணும்? R சமன் C. சரியா? இப்படித்தான் break-even point இதுல காண்றது. break-even level break-even levelனா என்னது முத? break-even levelனா என்னது முதல்ல? சரி எனக்கு இதுல சொல்லுங்களேன். லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல, பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் இது. சரியா? இப்ப சொல்லுங்க. இப்ப இந்த கணக்குல நம்ம break-even காண்றது என்னது? revenue சமன் total cost. இப்ப இதுல total costக்கான பெறுமதி என்னது? லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்த total cost சொல்றது என்னது? variable costம் fixed costம். இதுல variable cost என்னது? Q சய 10. fixed cost என்னது? 30. Q சய 10. fixed cost என்னது? 30. அப்ப total cost என்னது? Q சமன் சக 20. இதுதான் total cost. இப்ப break even point எப்படி காண்றதுன்னு சொன்னேன்? R equal to C. உங்களுக்கு ஆன்சர் ரைட் விளங்குதா? ஷேர் ஆகியிருக்கா? ஓகே. என்ன கேட்டிருந்தாங்க? break even point கேட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்? R equal to C. R சமன் C. இப்ப இல்ல TC என்னது? டோட்டல் காஸ்ட். நான் முதல்ல செய்து காட்டினேன். டோட்டல் காஸ்ட் என்னது? அங்க உங்களுக்கு ஃபிக்ஸ் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட்னு சொல்லி வேறையே கொடுத்திருந்தாங்க. அப்ப டோட்டல் காஸ்ட் என்னது? Q சக 20. பிரேக் ஈவன் பாயிண்ட் எப்படி காணணும்னு சொன்னேன்? R சமன் C ன்னு சொல்லி சொன்னேன். பயப்பட தேவையில்லை. இந்த கணக்கு எல்லாமே இது வந்து உங்களுக்கு அசைன்மென்ட்டுக்கான கிளாஸ் மட்டும்தான். இன்னைக்கு உங்களோட கிளாஸ் ஒவ்வொரு சிலபஸா பாஸ் பேப்பரோட கொண்டு போகப்படும். சரியா? உங்களோட அசைன்மெண்ட் இது எனக்கு ஈஸி. ஆன்சர் கைட போட்டு நீங்க இதை பார்த்து எழுதுங்கன்னு கொடுக்குறது ஈஸி. பட் நீங்க எழுதுற நேரத்துல இது என்னது என்றது தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி தான் நான் இன்னைக்கு போட்டது. சரியா?
இதுல கொஞ்சம் கொஞ்சம் எட் ஆக வேண்டியதையும் வந்து நான் இந்த வீடியோல தான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை கேட்டுட்டு இந்த ஆன்சர் கைட பாட்டு எழுதுங்க. சரியா? இப்ப நான் என்ன சொன்னேன்? ஆர் சமன் சி. இப்ப ஆர் என்னது? இதுல ரெவென்யூ காஸ்ட் என்ன கொடுத்துருந்துச்சு? 150 என்ன கொடுத்துருந்துச்சு? 150 கியூ சய 4 கியூ வர்க்கம் சமன் கியூ சக 20. சரியா? இதை நான் போட்டுட்டேன். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது வந்து கிரேட் 8-9ல இருக்கிற ஒரு கணக்கு ஒன்றுதான். பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பெருமதி வரணும். என்ன ஒரு பெருமதி தான் தெரியணும் நமக்கு. இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த கணக்கை நான் சம்படுத்திக்கிட்டே போறேன். இப்ப சம்படுத்திக்கிட்டே போனேன்னு சொன்னா இந்த கியூ இங்கிட்டு வந்தா என்ன ஆகும்? என்னவாகும்? சக கியூ சமனுக்கு அங்கிட்டால போனா சய கியூவா மாறும். இந்த சக 20 சமனுக்கு அங்கிட்டால போனா என்ன நடக்கும்? சய 20ஆ மாறும். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு ஒரு இப்படி ஒரு ஃபார்முலா நீங்க படிச்சிருக்கீங்களா? இது கிரேட் 8ல இருக்க ஒரு கணக்கு. ஏ அந்த ஃபார்முலா உங்களுக்கு கிளியர் இல்ல, நான் சொல்றேன். ax வர்க்கம் ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. சரியா? அதே மாதிரி இன்னொன்னு என்னது இந்த இருக்கு அடுத்தது, x சமன் சய b சக சய வர்க்க மூலத்துக்குள்ள b வர்க்கம் சய 4ac, அது பிரிக்கிறாங்க 2a-ஆல. இந்த 2 சமன்பாடு இருக்கு. இப்ப நான் என்ன சொன்ன, பிரேக் ஈவன் பாயிண்ட் சொன்னா எங்களுக்கு ஒரு பெருமதி தெரிஞ்சாகணும். என்ன இப்ப நான் இந்த சமனுக்கு அங்கிட்டால இருந்த பெருமதி எல்லாத்தையும் நான் இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். கொண்டு போனதுக்கு பிறகு இங்க என்னது? 0. சரியா? இப்ப 150 சக 4 கியூ வர்க்கம் சய கியூ சக 20 சமன் 0. இப்ப 150 கியூல இருந்து இந்த சய கியூவை கழிக்கலாம் தானே? அப்ப கழிச்சா 149 கியூ. இங்க எனக்கு எதுவும் செய்ய முடியாது. ரீசன் என்னது? இது கியூ வர்க்கம். இங்க ஒரு கியூ வர்க்கம்னு ஒரு சீன் வந்தனால தான் இந்த 2 சமன்பாடும் நம்ம உபயோகிக்கிறோம். சரியா? இப்ப நீங்க செய்துக்கிட்டு வந்தீங்க, நான் சொன்னேன், இப்ப எங்களால எவ்வளவு தூரம் கணக்கு சுருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கணக்கு சுருக்குறோம். அதைத்தான் நான் இங்க செய்திருக்கேன். 150 கியூல இருந்து என்ன செய்திருக்கேன்? ஒரு இந்த கியூவை கழிக்கலாம் தானே? கழிச்சா 140 கியூ போட்டு 149 கியூ போட்டிருக்கேன். மைனஸ் 4 கியூ வர்க்கம் 4 கியூ வர்க்கம் சய 20 சமன் 0. என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும். செய்ததுக்கு பிறகு இப்ப ஏன் நான் இந்த சமன்பாடு 2, இப்ப எனக்கு இதுவே இந்த கியூ வர்க்கம் இங்க இல்லாட்டி எனக்கு நார்மலா செய்து கணக்குரிய பெருமதி கியூக்கான பெருமதி என்னால எடுக்க முடியும். ஆனா இதுல எனக்கு கியூக்கான பெருமதி எடுக்க முடியுமா? இல்ல. ஏன் ரீசன்? கியூ வர்க்கம் சொல்றேன், இது ஒண்ணு வருது. அப்படியா இருந்தா நம்ம இந்த 2 சமன்பாடை யூஸ் பண்ணணும். இந்த 2 சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது நான் என்ன சொன்னேன், இங்க எழுதி கொள்ளுங்க, எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல, நோட் பண்ணி உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி, ax வர்க்கம் சக bx சக c சமன் 0. சரியா? இப்ப இதுல பாருங்க, ax வர்க்கம் இதுல ஏன்னு ஒரு காரணி வந்திருக்கு, x வர்க்கம்னு ஒரு காரணி வந்திருக்கு. அத மாதிரி இங்க என்ன இருக்குது? 4 q வர்க்கம். q எப்பவுமே வந்து ஒரு காரணிக்கு முன்னுக்கு சய இருக்கா சமன் இருக்கான்னு சொல்லி பாருங்க. சரியா? இப்ப இதுல என்ன இருக்குது? சய. அப்ப இந்த இடத்துக்கு பதிலா நான் கீழே போடுறேன்னு மைனஸ் 4q சக bx. bx சொல்றது b ஒரு காரணி, x ஒரு காரணி. அந்த மாதிரி இங்க ஒரு இது இருக்குதா? இங்க பாருங்க, இங்க இருக்குதானே 149q. அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன? சக தானே? அப்ப சக 149q. இங்க q. சரியா? அடுத்தது இங்க என்னது? சி. சி சொல்றது என்ன? தனி ஒரு காரணி. தனி ஒரு காரணி இங்க இருக்குதா? இந்த இங்க இருக்குது சய 20. சய 20 சமன் 0. இந்த சமன்பாடை எடுக்கிறதுக்காக வேண்டி இதை நான் இது பண்ணிக்கிட்டு, இப்ப இந்த சமன்பாட்டுல இந்த கியூ வர்க்கம் வரலாட்டி எனக்கு செய்து ஒரு பெருமதி எடுத்திருக்க முடியும். ஆனா எனக்கு இங்க கியூ வர்க்கம் வரனால நான் இது 2ஐயும் உபயோகிக்க வேண்டியதா இருக்கு. இது என்னது? முதலாவது a வர்க்கம் சக bx சக c. இந்த ஆர்டருக்கு ஏத்த மாதிரி இந்த காரணியை வந்து நான் இங்க போட்டு எழுதி கொள்றேன். எழுதினதுக்கு பிறகு நான் என்ன செய்திருக்கேன், இப்ப இதுல சரியா? எழுதினதுக்கு பிறகு அடுத்த சமன்பாடு என்னது? x சமன் சய b சக மைனஸ் வர்க்க மூலத்துக்குள்ள b வர்க்கம் சய 4ac. அது நான் என்னத்தால பிரிக்கிறேன்?
2a ஆல பிரிக்கிறேன்னு சொல்லி நான் சொன்னேன். சரியா? இப்ப சொல்லுங்க வந்து இதுல இந்த bக்கு பெருமதியா இருக்கிற பெருமதி என்னது? கீழே என்ன பெருமதி இருக்கு? இந்த bக்கு பெருமதியா நான் இங்க என்ன பெருமதி போட்டிருக்கிறேன்? 149. சரியா? அந்த 149 நான் இங்க பிரதியிட்டு இருக்கேன். அப்புறம் b வர்க்கம். b வர்க்கம்னா 149 தானே. இங்க நான் ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கேன் இந்த ஈஸிக்காக வேண்டி. b சொன்னா 149. இதுல வேற என்ன கேட்டிருக்கு? c. c சொல்றது என்னது? இந்த இருக்கு c. c சொல்றது என்னது? சய 20. சய 20. அந்த சய 20 நான் இங்க போட்டிருக்கேன். அடுத்தது என்னது எனக்கு இந்த சமன்பாட்டுல தேவை? a. a-க்கான காரணி என்னது? a சமன் a-க்கு நேரா நான் இங்க போட்டிருக்க காரணி என்னது? சய 4. அந்த சய 4 நான் இங்க போட்டிருக்கிறேன். சரியா? போட்டுட்டு இப்ப இந்த சமன்பாட்டுல நான் அதுகளை ஒப்பிட போறேன். அப்ப பாருங்க, முதல் இருக்கு சய b. இங்க என்ன சக 149 தானே. அப்ப நான் சய முன்னுக்கு இங்க சய இருக்குது, நான் சய போட்டிருக்கிறேன் 149. அப்புறம் b வர்க்கம். b வர்க்கம் சொல்றது 149ல வர்க்க மூலம். சய 4 சொல்றது இந்த சமன்பாட்டுல அப்படியே தானே இருக்கு. அப்ப 4 போடுறேன். ஏக்கு பெருமதியாக இங்க இருக்கிற பெருமதி என்னது? சய 4. இங்க பாருங்க, சய இங்க சயமாக்கு நான் போட்டிருக்கிறேன். சய 4 தர 20க்கு பதிலா என்னது? சய 20. சய 20. அடுத்தது கீழே என்னது? 2 அப்படியே போட்டிருக்கேன். a என்னது? சய 4. சய 4 அது அப்படியே போட்டிருக்கேன். நீங்க இப்ப இப்படி ஒரு கணக்கு இப்ப எக்ஸாமுக்கு நான் சொல்லி 2-3 கணக்கு செய்யறது உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகும். இப்ப இந்த கணக்குல இந்த சமன்பாடு செய்ததுக்கான ரீசன் என்னது? எனக்கு இந்த சமன்பாட்டுல இருக்க இந்த காரணிகளுக்குரிய பெருமதியை கண்டுகொள்றதுக்காக அந்த பெருமதியை நான் ஈஸிக்கிங்கன்னு எழுதி வச்சிருக்கிறேன். முன்னுக்கு சய இருக்கா சகை இருக்கா அதெல்லாம் பார்த்து கொள்ளுங்க. அப்ப நீங்க இது இப்படியே செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா 149 வர்க்கம் பார்த்தா 22,201 மைனஸ் இதை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா 320ன்னு சொல்லி வரும். அதை பிரிக்கிறோம் மைனஸ் 8ஆல. ஏன்? மறை 4 தர 2. அப்ப 8ஆல பிரிக்கிறோம். இது ஃபுல்லா சரியா? பிரிக்கிறோம். பிரிச்சிங்கன்னு சொன்னா அடுத்தது என்னது? இதை நாங்க செய்யறோம். செய்துட்டு இந்த கணக்கு நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு நான் பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லியிருக்கிறேன். என்ன? ஒரு பிளஸ் சொல்லியிருக்கேன், ஒரு மைனஸ் சொல்லியிருக்கிறேன். இப்ப இந்த வர்க்க மூலத்தையும் கண்டு நான் இங்க ஆன்சர் எடுத்து வச்சிருக்கிறேன். சரியா? இங்க பிளஸ் 1 இருக்கு, மைனஸ் 1 இருக்கு. அப்படின்னு நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதை ஒரு தடவை கூட்டல் செய்து பார்க்கணும், ஒரு தடவை கழித்தல்ல செய்து பார்க்கணும். அப்படி நீங்க செய்தீங்கன்னு சொன்னா இந்த கூட்டல்ல செய்தீங்கன்னா, அதாவது மைனஸ் 149 சக 147.92 பிரிக்கிறீங்க மைனஸ் 8ஆல செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் வரும் 0.135. இங்க உங்களுக்கு 0.135 சொல்லி ஆன்சர் வரும். சரியா? அதே இதை நீங்க மறையில செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 37.115 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்ப சொல்லுங்க, பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்றது வந்து தசத்துல வருமா முழு காரணியா வருமா? முழு பெருமதியா வருமா தசத்துல வர பெருமதி ஒண்ணு வருமா? முழு பெருமதி தானே வரும். அப்ப 37 இந்த 2 இதுல நான் பிரேக் ஈவன் பாயிண்ட் நான் எடுக்கிற எதன்னா 37.115 ஆன்சரை நான் பிரேக் ஈவன் பாயிண்டா எடுக்கிறேன்னு சொல்றதுதான் இதுக்குரிய அர்த்தம். பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டது விளங்கிச்சா? விளங்கிச்சா? ஓகே. இதை நான் என்ன செய்யறேன், இங்க ஒரு 4இன் வர்க்க மூலம்ன்ற ஒரு காரணி வந்தனால எனக்கு ஆன்சர் எடுக்க முடியாது. சோ நான் என்ன செய்யறேன், இந்த 2 சமன்பாடுகளை பயன்படுத்துறேன். அதுல முதலாவது சமன்பாடு இந்த சமன்பாடுக்கு ஏத்த மாதிரி நான் எனக்கு வந்த இந்த காரணியில வந்த கடைசி ஆன்சரை நான் இங்க எழுதி கொள்றேன். எழுதி கொண்டதுக்கு பிறகு இந்த சமன்பாட்டுக்கு அதுக்குரிய ஆன்சர்களை போட்டு நான் செய்து கொண்டே வார நேரத்துல இங்க என்ன நடக்குதுன்னா பிளஸ் ஓ மைனஸ். அப்போ ஒரு தடவை கூட்டுப்படும், ஒரு தடவை கழிப்படும். இப்படி கழிச்சு வர ஆன்சர்ல வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் இது தசத்துல வந்திருக்கு, இது தசம் இல்லாம அப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் முழு காரணி தானே. அப்ப 37.115 நாங்க பிரேக் ஈவன் பாயிண்டா எடுக்கிறோம். ஓகேயா? ஓகே, நீங்களும் இதை செய்து பாருங்க ஒருக்கா. உங்களுக்கும் ஆன்சர் இதே ஆன்சர் வருதா, இங்க மறை கழித்தல் ஏதாவது நான் பிழையா போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்களும் ஒருக்கா செய்து பார்த்ததுக்கு பிறகு ஆன்சர் எழுதுங்க. சயின்டிபிக் கால்குலேட்டர் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு அங்கிட்டு உங்களோட லெவல்ல வந்து எல்லாருக்குமே சயின்டிபிக் கால்குலேட்டர் வேணும். கியூட்டி பாடம் வந்து உங்களோட லெவல் 3யோட மட்டும் முடியுது கிடையாது.
QT4 சாரி அதாவது லெவல் 4 லெவல் 5 லெவல் 6 எல்லாத்துலயுமே வந்து QT இருக்கு. ஸோ சயின்டிபிக் கால்குலேட்டர் QTக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னும் ஆபரேஷன் ரிசர்ச் அந்த மாதிரி நிறைய கணக்கு பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சயின்டிபிக் கால்குலேட்டர் தேவை. அதனால வாங்கி வச்சுட்டு கொள்ளுங்க. ஓகேயா? நீங்க சயின்டிபிக் கால்குலேட்டர் ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்றீங்க? இதுக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு பாடத்துல யூஸ் பண்ணிருக்கீங்களா? OUSL யூஸ் பண்ணல மிஸ். ஓகே, வாங்கி வச்சுக்கொள்ளுங்க, இனிமே உங்களுக்கு தேவைப்படும். ஓகேயா? சரி, அப்ப நான் இந்த ஜி கணக்கு முடிச்சிட்டேன். அதுக்குரிய ஆன்சர் தான் அந்த பிடிஎஃப்ல நான் காட்டின ஆன்சர். இப்போ அடுத்தது H. If the fixed cost is given as 50, when the marginal cost is 3x minus 30, find the total cost function. இப்போ இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்காங்க. என்னன்னு சொன்னா, இந்த கணக்கு ஃபுல்லா உங்களுக்கு என்னத்துல வந்திருக்குது? கியூல தானே வந்திருக்கு. அப்ப இதுவும் அவங்க கியூல தான் கேட்கணும். ஆனா அவங்க எக்ஸ்ல கேட்டிருக்காங்க. பிரச்சனை கிடையாது. ஆனா சரின்னா அது கியூல தான் வரணும். ஓகேயா? இப்ப இந்த क्वेश्चन என்னது? ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து 50 ஆகிச்சுன்னு சொன்னா மார்ஜினல் காஸ்ட் வந்து 3x மைனஸ் 30ன்னு சொல்லி வருதான். அப்ப இவங்க உங்ககிட்ட என்னது கேட்க சொல்றாங்க? ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட கேட்க சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த क्वेश्चनல பாருங்க, இங்க நாங்க என்ன செய்திருக்கோம்? ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி செய்தோம். அந்த நேரம் நம்ம என்ன செய்தோம்? டோட்டல் காஸ்ட் நான் என்ன செய்தேன்? ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட் செய்யறதுக்கு டோட்டல் காஸ்ட் நான் என்ன செய்தேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணேன். சரியா? இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க? உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட கொடுத்திருக்காங்க, டோட்டல் காஸ்ட காண சொல்றாங்க. அப்படியா இருந்தா நான் என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். சரியா? இன்டகிரேட் பண்றது சொல்றது வந்து, இப்ப நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. எஸ்ஸாக கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் கணக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இருங்க. சரி, y சமன் x 5. சரியா? இத டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொன்னா என்னது? dx dy பிரிக்கிறோம், சாரி dy பிரிக்கிறோம் dx ஆல. டிஃபரன்ஷியேட் பண்றேன்னா என்னது? இந்த அடுக்கு 5 என்ன சடுகியும் முன்னுக்கு வரும் தானே? முன்னுக்கு வந்தா 5 x 5 அந்த அடுக்குல இருந்து என்ன நடக்கும்? 1 குறையும். குறைஞ்ச உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 5x அதன் மேல 4ஆம் அடுக்குன்னு சொல்லி வரும். சரியா? இது என்னது? டிஃபரன்ஷியேட் பண்றது. அதாவது இந்த அடுக்குல இருந்து நான் 1 குறைப்பேன், இந்த அடுக்குல இருக்க முன்னுக்கு அமௌண்ட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து நான் பெருக்குவேன். இப்ப இதுவே 5 சரியா x 4 இன்டகிரேட் பண்ண சொன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த அடுக்குல என்ன ஆன்சர் இருக்கு? இங்க நான் 1 கழிச்சேன், இங்க என்ன செய்வேன்னா அந்த 1 கூட்டுவேன். சரியா? கூட்டிட்டு இங்க மொத்த டோட்டல் என்ன வருது? 5 தானே? டோட்டல் என்ன வருது? அந்த 5 நான் இதால பிரிப்பேன். சரியா? அப்ப பிரிச்சேன்னு சொன்னா இந்த 5 இங்க வெட்டுப்பட்டு போயிடும். x சமன் 5ன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வரும். இதுல நான் 1 கழிக்கிறேன், இதுல நான் 1 கூட்டுறேன். இந்த கூட்டின டோட்டல் அமௌண்ட்டை நான் இங்க பிரிக்கிறேன், இங்க பெருக்கிறேன். புரியுதா? இதுல என்னன்னா ஒரு டிஃபரண்ட், இந்த 4ஓட 1 கூட்டி வர இந்த ஆன்சர் இருக்கு தானே, இதோட 1 கூட்டுற அந்த ஆன்சரை தான் கொண்டு வந்து நான் இங்க பிரிப்பேன். ஆனா இங்க அடுக்கு இருக்குது, இந்த அடுக்கோட அமௌண்ட்டை நான் முன்னுக்கு கொண்டு வந்து பெருப்புவேன். இது டிஃபரன்சியேஷன், இது இன்டகிரேட்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேயா? இது கணக்குகள் செய்து கொண்டு போற நேரம் உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு விளங்கிச்சா? நான் இங்க என்ன செய்திருக்கேன்? இந்த அடுக்கோட 1 கூட்டினேன், இந்த கூட்டி இந்த டோட்டல் ஆன்சரை இந்த அடுக்கால பிரிக்கிறேன். ஓகேயா?
அப்ப அதுதான் இப்ப உங்களுக்கு இங்க என்ன கேட்டிருக்காங்க, மார்ஜினல் காஸ்ட் கேட்டா டிஃபரன்சியேஷன் பண்ணிருக்கணும். ஆனா உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட் கேட்டு டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும், தலைகீழா போகணும். இப்ப இந்த பக்கத்தால போவே எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. அதே நான் இப்படி கூட்டி போனேன்னு சொன்னா எனக்கு நீங்க கொடுத்த முன்னுக்கு ஆன்சர் தான் இங்க வந்துச்சு. அப்ப இந்த செய்தன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் பாருங்க. ஓகே, MC சமன் 3x sin 30. சரி, அதுதான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருந்தாங்க. அதாவது மார்ஜினல் காஸ்ட் செய்யற நேரம் மார்ஜினல் காஸ்ட் வந்து இதுதான் சொல்லி கொடுத்திருந்தாங்க. இப்ப இன்டிகிரேட் பண்ணணும்னு சொன்னா இப்படி ஒரு அடையாளம் போடணும். சரியா, அதைத்தான் நான் இங்க போட்டிருக்கிறேன். இப்ப நான் எதை இன்டிகிரேட் பண்ண போறேன், மார்ஜினல் காஸ்ட் எது செய்திருக்காங்க அதை நான் இங்க முன்னுக்கு பிராக்கெட்ல போடுறேன். 3x - 30ன்னு போடுறேன். சரியா, அப்புறம் வளமையா dx சரியா போட்டுட்டு சமன் 3x. இப்ப இந்த எக்ஸுக்கு மேல அடுக்குல என்ன இருக்குன்னு அர்த்தம், ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் தானே. அப்ப அந்த ஒன்னோட இன்னொரு ஒண்ண கூட்டுறேன். அப்ப இந்த கூட்டினா இங்க இந்த ரெண்டுத்தை நான் அந்த ரெண்டை நான் முழுவதுமா பிரிக்கிறேன். இங்க 30ன்னு இருக்குது. சரியா, இப்ப இங்க 1 minute. ஓகே, இங்க என்னது, இங்க 30ன்னு சொல்லி இருக்குது. இங்க சம்டைம்ஸ் இப்ப சொல்லுவோமே, இப்ப நான் இது பண்ற நேரத்துல டிஃபரன்சியேஷன் பண்ற நேரத்துல இங்க எக்ஸ் இருந்திருந்தா இங்க 1 இங்க -1, அப்ப எனக்கு இது இல்லாம போயிடும். அத அடுப்பு இப்ப இது ரிவர்ஸா வருதும், நான் இதை இப்படி கொண்டு போறேன். இதுதான் இதுல மீனிங். சரியா, டிஃபரன்சியேஷன் பண்ற நேரம் குறைஞ்சு வரும், இது கூட்டி வரும்ன்றது தான் இதுக்குரிய மீனிங். அப்ப இங்க 30 தானே இருக்குது. இது 30ல இப்ப சொல்லுவோமே டிஃபரன்சியேஷன் பண்ணி வர நேரத்துல இங்க ஒரு எக்ஸ் ஒன்னு இருந்திருக்கும்னு சொல்லி நம்ம கருதுவோம். ஏன் இப்படி கருதுறோம்னு சொன்னா, இப்ப இங்க எக்ஸுக்கு மேல இங்க ஒரு வர்க்க மூலம் இருந்திருக்கும். அந்த -1 கழிச்சிருந்தா இந்த எக்ஸ் என்ன நடந்திருக்கும், எக்ஸ்ட 0 சொல்லி இந்த எக்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும்னு இல்லாம போயிருக்கும். சோ அப்படி தனிப்பட்ட ஒரு காரணி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தனிப்பட்ட ஒரு காரணி வந்திருந்தா நான் அதோட சேர்த்து இங்க எக்ஸ்ன்ற ஒரு பெருமதியை போடுறேன். இப்ப இதை டிஃபரன்சியேஷன் பண்றேன்னு என்ன நடந்திருக்கும், இங்க 1 - 1 செய்து வர நேரத்துல உங்களுக்கு இங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 3x - 30ன்னு தான் ஆன்சர் வரும். ஏன், இந்த எக்ஸ் 1ல இருந்து 1 போனா 0, அப்ப அந்த எக்ஸ் இங்க இல்லாம போயிடும். சரி, இல்லாம போனா இங்க -30ன்னு தான் உங்களுக்கு MC வந்திருக்கும். சரியா, இப்ப நான் ரிவர்ஸ்ல தானே போறேன். இப்ப ரிவர்ஸ்ல போறேன், டோட்டல் அமௌண்ட்டை காண்றதுக்கு ரிவர்ஸ்ல போறேன். அப்ப ரிவர்ஸ்ல போறேன்னு சொன்னீங்க என்ன நடக்கும், அப்ப இங்க நீங்க என்ன இருந்திருக்கும்னு அர்த்தம், x1 இருந்திருக்கும்னு சொல்லி அர்த்தம். சரியா, அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப போட்டு இப்ப நீங்க கேட்கலாம் அடுத்தது ஏன் இங்க +c போட்டிருக்கீங்க. +c போட்டதுக்கான காரணம், இப்ப நீங்க நான் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட் காண்ற நேரத்துல தனியா ஒரு 70 80ன்னு சொல்லி வந்திருந்தா அது நான் 0ன்னு சொன்னேன் தானே. அப்படி ஒரு காரணி இருந்திருக்கும்ன்றத கருத்துல கொண்டு, இப்ப எங்களுக்கு தெரியாதானே அது இருந்திருக்குமா இல்லையான்றது தெரியாது. அப்ப அப்படி ஒரு காரணி அங்க இருந்திருக்கலாம், தனிப்பட்ட ஒரு காரணி இருந்திருக்கலான்றதுக்காக வேண்டி நாம இங்க +c போடுறோம். ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படி செய்துட்டு பக்கத்துல +c போடணும்ன்றது இப்போதைக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா, செய்துகிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அப்ப 3x வர்க்கம் அதை பிரிக்கிறீங்க 2ஆல 30x சக c, இத போட்டீங்கன்னா சரி. இப்ப இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், இங்க 50ன்ற ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க தானே. இங்க பாருங்க, the fixed cost as given 15 சொல்லி கொடுத்திருக்காங்க, இங்க கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு மார்ஜினல் காஸ்ட், அதாவது கடைசியா வர ஆன்சரை கொடுத்து உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா போதும். புரிஞ்சுச்சா? திருப்பி சொல்லணுமா? ஓகே, இங்க ஏன் இப்ப மார்ஜினல் காஸ்ட் MC வந்தது எப்படி வருது, டோட்டல் காஸ்ட் இருக்கு தானே, அந்த டோட்டல் காஸ்ட் நான் டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கிட்டு வந்து தான் எனக்கு இந்த MCன்ற ஆன்சர் வருது. ஆனா எனக்கு இப்ப என்ன செய்திருக்காங்க, இந்த MCன்ற ஆன்சரை கொடுத்திருக்காங்க. அப்ப நான் என்ன செய்யணும், கீழ இருந்து மேல போகணும். அப்ப கீழ இருந்து மேல நான் போறேன்னு சொன்னா மேல இருந்து கீழே வரணும். 1 கழிச்சுக்கிட்டு வந்தேன்னா கீழ இருந்து மேல போனா என்ன செய்யணும், 1 கூட்டிக்கிட்டு போகணும். நான் ரிவர்ஸ்ல மெத்தடுக்கு போறேன்றதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க 3x இங்க இருந்திருக்கும் 3x, அப்ப இங்க மேல 1 எக்ஸ்ன்னு சொன்னா தனிப்பட்ட மேல ஒரு காரணி 1 தான் இருக்குன்னு அர்த்தம். 1ஓட 1 கூட்டி இங்க 2ஆல அதாவது இங்க இருக்கிற அடுக்கால அதை பிரிக்கணும்னு சொன்னேன். 30ன்னு சொன்னேன். 30ன்னு சொல்றது என்னது, இங்க ஒரு எக்ஸ் மேல 1, அதை 1ஆல கழிச்சா தான் எனக்கு அந்த எக்ஸ் இல்லாம போகும்.
அப்ப அப்படி போயிட்டா எனக்கு இங்க 30ன்ற ஆன்சர் வந்திருக்கும். அப்ப நான் ரிவர்ஸ்ல போனேன்னு சொன்னா இங்க ஒரு எக்ஸ்ன்ற காரணி வரும். இங்க சிஏ போட்டதுக்கான காரணி சி சும்மா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்போதைக்கு சும்மா நான் போட்டேன்னு சொல்லி இல்லாட்டி இப்ப டோட்டல் காஸ்டோட 70 80 அப்படின்ற தனிப்பட்ட ஒரு காரணி இலக்கம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த இலக்கம் வந்து நீங்க செய்து கொண்டே வர நேரம், அதாவது நீங்க டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கொண்டே வர நேரத்துல 0வா மாறி இருக்குன்றது கருத்துல கொண்டு தான் இங்க பிளஸ் சி என்று சொல்றத நாங்க போடுறோம். ஓகே, சரி. இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்த क्वेश्चन என்ன கேட்டிருந்துச்சு? Revenue function and the cost function the same graph and the mark the break even point. உங்களுக்கு இதுலயே கொடுத்திருக்காங்க ரெவென்யூ ஃபங்க்ஷனும் காஸ்ட் ஃபங்க்ஷனும் ஈக்குவல் ஆகி தான் உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வருதுன்றத உங்களுக்கு கீழேயே கொடுத்திருக்காங்க. இதை உங்களுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? கிராஃப்ல காட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கிராஃப் வரைகிறேன்னு எனக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரு கிராஃப் வரைகிறேன்னு சொன்னா இதான கிராஃப், சரியா? இந்த கிராஃப் நான் வரைகிறேன்னு சொன்னா எனக்கு 2 காரணி தெரியணும். என்ன, இங்கன ஒரு அமௌண்ட் எனக்கு தெரியணும், இங்கன ஒரு அமௌண்ட்டும் தெரியணும். இங்கன இருக்க அமௌண்ட்டுக்கும் இங்கன இருக்கிற அமௌண்ட்டுக்கும் சரியா பார்த்து தான் நாங்க ஒரு புள்ளி வைப்போம். அதாவது எக்ஸ் ஒய் இந்த 2 காரணி அமௌண்ட் தெரிஞ்சு வர இந்த இடத்துல தான் நாங்க ஒரு புள்ளி வைப்போம் தானே? அதுதானே வரைவு. இப்ப ரெவென்யூ ஃபங்க்ஷன், இப்ப ரெவென்யூ ஃபங்க்ஷன் இதுல இப்ப எனக்கு புள்ளி வச்சு இப்ப உங்களுக்கு கிராஃப் வரையணும். கிராஃப் வரையணும்னு சொன்னா என்னது? எக்ஸ் ஒய் என்ற காரணி, அதாவது புள்ளி வைக்கிறதுக்கான காரணி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்படி காரணிகளை நான் எப்படி எடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன். ஏன் பிரேக் ஈவன் பாயிண்ட் சொல்றது என்னது? ஆர் சமன் சி, சரியா? ரெவென்யூ ஃபங்க்ஷன். இப்ப ரெவென்யூ ஃபங்க்ஷனுக்கான இது என்னது? இது வந்து கடைசி क्वेश्चन. நான் இங்க क्वेश्चन நம்பர் போட மறந்துட்டேன். கடைசி क्वेश्चन, சரியா? இப்ப ரெவென்யூ ஃபங்க்ஷன் என்னது? r சமன் 150q மைனஸ் 4q வர்க்கம். இதுதானே உங்களோட ரெவென்யூ ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தாங்க. இப்ப அந்த ரெவென்யூ ஃபங்க்ஷனை அந்த இப்ப வரைபுல நான் இப்படி ரெவென்யூ ஃபங்க்ஷனை நான் மார்க் பண்ணணும். இப்படி ரெவென்யூ ஃபங்க்ஷனை நான் மார்க் பண்றேன்னா இங்கன ஒரு காரணி எனக்கு தெரியணும், இங்கன ஒரு காரணியும் தெரியணும் தானே? இப்ப நான் அந்த காரணியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா இங்க பாருங்க, நான் உங்களுக்கு 5 10 15 20 25 30 35 நான் போடுறேன். இந்த காரணி இருக்கு தானே? இந்த காரணி வந்து நீங்க எப்படியும் எடுக்கலாம். நான் 5 10 15 எடுத்திருக்கேன், நீங்க 10 20 30 எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, சரியா? இந்த செக்ஷன் உங்க விருப்பப்படி நீங்க எடுக்கலாம். 5 10 15 சொல்லி நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்ப இது வந்து கியூனர், இது கியூ, சரியா? கியூன்ற இது வந்து இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பெருமதி தெரிஞ்சாதான் எனக்கு ஆர் எவ்வளவுன்ற பெருமதியை கண்டுபிடிக்கலாம். என்ன, அப்ப நான் இந்த கியூவை 5 10 15 சொல்லி நான் எடுத்திருக்கிறேன், சரியா? இந்த சமன்பாடு இருக்கு தானே? இந்த சமன்பாடுல நான் அதை பிரதியிடுறேன். 150 கியூக்கு பதிலா நான் இங்க என்ன எடுத்திருக்கேன்? 5 5 4 கியூக்கு பதிலா என்ன? 5 5 வர்க்க மூலம். இன்னும் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. 150 கியூக்கு பதிலா நான் இங்க 5 எடுத்திருக்கிறேன், மைனஸ் 4 கியூக்கு பதிலா 5 வர்க்கம் போடுறேன். போட்டா எனக்கு இதை சமப்படுத்தினா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 650 ஆன்சர் வரும். அந்த மாதிரி நீங்க அடுத்தது இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து நான் இங்க கியூக்கு பதிலா என்ன எடுத்திருக்கிறேன்? 10. அப்ப இங்க என்ன வரும்? இந்த 1100 ஆன்சர் எப்படி வந்துச்சு? 150 கியூக்கு பதிலா நான் அடுத்த காரணி என்ன எடுத்திருக்கேன்? அடுத்த புள்ளிக்கான காரணி நீங்க 10 தான் எடுத்திருக்கேன். அப்ப 10 மைனஸ் 4 தர 10 வர்க்கம். இதை செய்தீங்கன்னா உங்களுக்கு 1100 சொல்லி ஆன்சர் வரும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி இந்த 650 மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி இங்க நான் செய்து காட்டிருக்கேன். நீங்க உங்களோட அசைன்மெண்ட்ல இதை ஒவ்வொன்றையும் செய்து காட்டுங்க. இது எப்படி எடுத்தீங்கன்னு ஒவ்வொன்றையும் செய்து காட்டுங்க. செய்து காட்டுனீங்கன்னு என்னது? இந்த கியூக்கு பதிலா இப்ப இங்கன்னா 10 போட்டு செய்வீங்க, அடுத்ததுல 15 போட்டு செய்வீங்க, அடுத்ததுல 20 போட்டு செய்வீங்க, அடுத்ததுல 25 போட்டு செய்வீங்க. அப்படி செய்து இந்த சார்ட்டை எடுங்க. சரி, உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் இங்க செய்து காட்டியிருக்கிறேன். அப்ப 650 1100 1350 1400 1250 அப்படின்னு சொல்லி நான் இப்ப எடுத்திருக்கேன். மறை வர காட்டி எடுங்க. ஏன்னா இப்படி வெட்டிட்டு வரணும் தானே? வெட்டிட்டு வரதுக்கு ஒரு மறை அது வர காட்டியும் நீங்க எடுங்க.
எடுத்ததுக்கு பிறகு அப்ப அடுத்தது இப்ப ஒன்று சரி 6 ஒரு கோட்டுக்கான இதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது சி, சியும் அதே தான். இப்ப இந்த கியூ சொல்றது வந்து இப்ப நீங்க இதை 5 10 எடுத்தீங்கன்னா இதையும் 5 10 எடுங்க, இதை 10 20 எடுத்தீங்கன்னா இதையும் 10 20 சொல்லிடுங்க. அப்ப இந்த 5 10 15 எடுத்து இந்த சமன்பாடு இருக்குதான், இந்த சமன்பாட்டுல நான் அந்த கியூக்கு பதிலா அந்த நான் இங்க எடுத்த பெருமதியை போட்டு செய்து காட்டியிருக்கேன். இப்ப பாருங்க, இங்க கியூக்கு பதிலா நீங்க 5 போட்டிருக்கேன், 20 கூட்டினா 25. அப்ப இங்க கூட்டினா அடுத்தது பாருங்க, அடுத்தது 10 இங்க கியூக்கு பதிலா எடுத்திருக்கேன். அப்ப இங்க கியூக்கு பதிலா 10 சக 20 கூட்டினா இங்க 30. அப்படி இந்த இதுக்குரிய அத்தனையுமே வந்து செய்து காட்டுங்க. செய்து காட்டுறதுக்கு மார்க்ஸ் இருக்கு, அதை நான் சொல்லிட்டேன். செய்து காட்டுறதுக்கு மார்க்ஸ் இருக்கு, செய்து காட்டுங்க. இப்படி செய்து இப்ப நான் என்ன செய்திருக்கேன், வரைவுக்கு வரைகிறதுக்குரியதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இப்ப உங்களுக்கு வரைவு வழங்குதா? வரைவு விளங்குதா? ஷேர் ஆகி இருக்கா? உங்களுக்கு வரைவு ஷேர் ஆகி இருக்கா? ஓ, ஷேர் ஆகி இருக்கு. சரியா? இதுதான் நீங்க அது புள்ளிகளை குறிச்சு வர வர கடைசி வரைவா இருக்கும். இப்ப இதுல வந்து நான் என்னது, இப்ப எனக்கு இங்க காரணி உங்களுக்கு என்ன வந்து இருந்துச்சு, அஞ்சு 10 15 20 25 வந்துச்சு, 600 1100 1350 வந்துச்சு. இப்ப இது ரெண்டுக்கும் பொதுவா நான் இப்ப இது ரெண்டு இந்த பக்கம் நான் என்னன்னு சொல்லி எடுக்கிறேன், 250 படி எடுக்கிறேன். இப்போ பொதுவா உங்களுக்கு தெரியும் தானே, இப்ப 350 900 1250 1400 வந்தா எதுபடி எடுக்கணும்ன்றத நீங்க பாருங்க. சரியா? அப்புறம் கீழே இருக்கிறத நான் என்ன செய்திருக்கேன், 5 10 15. இப்ப இது 5 10 15, இதுவும் 5 15. இதை அதுல எடுத்தீங்கன்னா இதையும் அதுல தான் எடுக்கணும்ன்றது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 5 10 15ன்றத நான் எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு இப்ப நான் ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு விலங்கலாட்டி கேளுங்க, நான் திருப்பியும் சொல்றேன். சரியா? இப்ப இதுல இந்த வரைபுல வந்து ஒரு சின்ன இது இருக்கு வந்து என்னன்னா, நீங்க இங்க இருந்து எடுங்க. முதலாவது 5 10 போடுறதுக்கு முன்னுக்கு அதையும் 0 0ன்னு சொல்லி எடுங்க. அதாவது இந்த இடத்துல நான் காட்டுறேன், அந்த இடத்துல 0 0 எடுத்து எடுங்க. அதாவது இது வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வந்து இங்க 0 இங்கே போட்டுட்டாங்க, 0 இங்கே போடாம 0 இங்க இருந்து எடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் சரியானது. சரியா? இப்ப 0 இங்க எடுங்க. அப்ப வரைப்பு இங்க இருந்து வரும். அப்ப 5 ஃபர்ஸ்ட் என்னது, 5 5க்கு என்ன இருந்துச்சு, 650 சொல்றது இங்க மாதிரி வரும். என்ன இங்க மாதிரி வரும். அப்ப இங்க புள்ளி வச்சாச்சு. அடுத்தது என்னது, 10 10க்கு 1100 10க்கு 1100 1100 இதை விட கொஞ்சம் மேல வரும். என்ன அப்ப நான் இங்க வைக்கிறேன். சரியா? அடுத்தது என்னது, 15க்கு 1350 15க்கு 1350 இங்க எல்லாம் எடுத்திருக்கிறேன். அடுத்தது என்னது, 20க்கு 1400 20க்கு 1400 1400 சொல்லி இங்க போட்டு இல்ல, இங்க போட்டுக்கொள்ளுங்க. 1400 அதை விட கொஞ்சம் மேலேயா வரும். அடுத்தது என்னது, 25க்கு 1250 25க்கு 1250. அடுத்தது என்னது, 30க்கு 900 30க்கு 900 சொல்றது இதை விட கொஞ்சம் ஒரு இது கீழே வரும் தானே. அப்ப 30க்கு 900. அடுத்தது 35க்கு 900 சாரி 35க்கு 350 350 சொல்றது இங்க என்ன மாதிரி தானே வரும். அப்ப 35க்கு 350 இங்க புள்ளி வச்சிருக்கேன். அடுத்தது என்னது, 40க்கு 400 அது செய்தீங்கன்னா மறை 400. அப்ப 40க்கு மறை 400 இங்க மறை 250 400 சொல்றது கீழே தானே வரும். அப்ப மறை 400
செய்துட்டு நான் இதை என்ன செய்திருக்கேன், மேல 5க்கு முதல்ல 0 சொல்லி போடுங்க. 0 0. அப்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இருந்து நீங்க புள்ளி வச்ச கோடு அப்படியே இணைச்சிங்கன்னா சரி. இணைச்சிங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூட கோட கிராஃப்ல வரைஞ்சாச்சு. ஓகேயா? அதே மாதிரி காஸ்ட் என்னது, 5க்கு 25 எடுத்திருந்தீங்க. 5க்கு 25 சொன்னா கொஞ்சம் மேல மாதிரி வரும். என்ன கொஞ்சம் மேல மாதிரி வரும். 250ன்றனால இங்க பெரிய கேப் தானே. அப்ப சும்மா லைட்டா இங்க கொஞ்சம் மேலேயாக்கி எடுத்தீங்கன்னா சரி. அதே மாதிரி 10க்கு 20னால அந்த 25 விட கொஞ்சம் கீழேயாக்கி எடுத்தீங்கன்னா சரி. உங்களுக்கு கிராஃப் பேப்பர்ல வரைங்க. கிராஃப் பேப்பர்ல வரைகிற நேரம் உங்களுக்கு கட்டத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்கும். சரி, வரைஞ்சிங்கன்னு சொன்னா இப்ப அதே மாதிரி இங்க நான் செய்த மாதிரி இங்க புள்ளி வச்சு வரைஞ்சிங்கன்னு சொன்னா இப்படி ஒரு கோடு வரும். சரியா? வந்ததுக்கு பிறகு பாருங்க, இந்த இதுவும் வெட்டுப்படுற புள்ளியை தாங்க என்னன்னு சொல்லுவோம், பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேயா? இதுதான் அந்த கிராஃப். சரியா? இதுல இந்த கிராஃப்ல நீங்க என்ன செய்யுங்க, 0ல இருந்து எடுங்க. அதாவது 0னா இந்த 0 சொல்றது வந்து இங்க இருந்து வரும். இங்க இந்த கிராஃப்ல இங்க இருந்து வந்திருக்குது. நீங்க இங்க இருந்து எடுங்க. அப்ப 0க்கு 0 ஃபர்ஸ்ட், அடுத்தது 5க்கு 650, அப்படி குறிச்சுக்கிட்டே வாங்க. அப்ப அடுத்ததும் அதே மாதிரி தான். 0க்கு 0 ஃபர்ஸ்ட், அடுத்தது 5க்கு 25 அப்படி செய்துக்கிட்டே வாங்க. வந்துட்டு ரெண்டும் வெற்ற புள்ளி தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். கிராஃப் வரைஞ்சது யாருக்காவது பிரச்சனை இருக்கா? 2 கிராஃப் வரையணும் தானே மேம்? விளங்கல? கிராஃப் 2 வரையணுமா, ஒரு இதுல வரையணுமா? ஒரு இதுல வரைஞ்சா உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும். ஓகே. அது ரெண்டும் வெட்டுறது, அதாவது ரெவென்யூ கோடும் காஸ்ட் கோடும் வெட்டுற அந்த இடத்தை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த கோட்டை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்லுவோம். சரி, சரியா? அப்ப உங்களுக்கு இந்த 4th क्वेश्चन நான் ஃபுல்லா முடிச்சிட்டேன். சரியா? ப்ரீவியஸ் வீடியோட பாருங்க அண்ட் இந்த ஆன்சர் கைடோட பார்த்து எழுதுங்க. இப்படித்தான் என்னது, ஆன்சர் கைடோட எழுதுற மாதிரி கிடையாது, நீங்களும் கால்குலேட் பண்ணதுக்கு பிறகு ஆன்சரை எழுதுங்க. ஓகே, அடுத்ததா பார்ப்போம் क्वेश्चन நம்பர் 3. சரியா? क्वेश्चन நம்பர் 3 பார்ப்போம். இந்த क्वेश्चन நம்பர் 3ல வந்து ஒரு சில சமன்பாடுகள் இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப பேங்க்ல கொண்டு போய் நான் காசு போடுறேன். சரியா? அந்த காசுல வந்து 3 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு காசு வரும், 5 வருஷத்துக்கு பிறகு எவ்வளவு காசு வரும், 7 வருஷத்துக்கு பிறகு, அந்த மாதிரியான கணக்கு தான் இந்த கணக்கு. சரியா? இது எல்லாமே தனித்தனி பாடம். இப்ப 4வது ஒரு தனியான பாடம், 3வது ஒரு தனியான பாடம். நம்ம அசைன்மெண்ட் முடிஞ்சோடனே தனித்தனி கிளாஸா இதுகளோட இது பாஸ் பேப்பர்களோட செய்து பார்ப்போம். சரியா? அது ஒரு இஷ்யூவும் இல்ல. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கு? சொல்லுங்க பாப்போம், ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்கு? A principal of 20,000 are placed in a savings account at 3 per annum compounded annually. How much is the amount after the 5 year? சரியா? இந்த compounded annually ன்னு சொல்லி கேட்டா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு என்னன்றதை நான் இப்ப காட்டுறேன். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் 20,000 போட்டிருக்கீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரேட் per annum எவ்வளவு, 3%. அதுகளையும் பார்த்துக்கொள்ளுங்க. per annum கொடுப்பாங்க, குவார்டருக்கு கொடுப்பாங்க, செமிக்கு கொடுப்பாங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, per annum. அப்ப per annumக்கு 3%, உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் 20%, ஆஃப்டர் 5 years கேட்டிருக்காங்க, compounded annually. சரியா? இப்ப இதுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா
ஓகே A சமன் P bracketல 1 சக I bracket க்ளோஸ் பண்ணி n. சரியா? இதுல P சொல்றது என்னதுன்னா நீங்க நோட் பண்ணி எழுதிக்கிட்டாலும் பரவாயில்ல. P சொல்றது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். I சொல்றது என்னது? annual interest rate. n சொல்றது நம்பர் ஆஃப் இயர். சரியா? இப்போ கூட அந்த क्वेश्चनல வந்து P என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 20%. ரேட் எவ்வளவு? annual interest rate எவ்வளவு? 3%. உங்களுக்கு how much எத்தனை இயருக்கு கட்டிருக்கு after 5 years? அப்ப எத்தனை இயர்ஸ்க்கு கட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர் எத்தனை கட்டிருக்காங்க? 5 இயர்ஸ்க்கு கட்டிருக்காங்க. சரியா? காம்பவுண்டட் annually ன்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு இது. A சமன் P பிராக்கெட்ல 1 சக I பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி n. சரி, அப்ப P வந்து 20, I வந்து 3%. எப்பவுமே வந்து இந்த பெர்சன்டேஜ் சொல்றது நம்ம என்ன செய்யணும்? தசத்துக்கு மாத்தணும். தசத்துக்கு மாத்துறேன்னு சொன்னா 100க்கு தான் 3%. அப்ப நம்ம என்ன செய்யணும்? 100ஆல பிரிக்கணும். பிரிச்சா உங்களுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும்? 0.03. நம்பர் ஆஃப் இயர் எத்தனை? 5. அப்ப நீங்க இது செய்தீங்கன்னு சொன்னா P சமன் 20 பிராக்கெட்ல 1 சக 0.3 n. செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் 23,185 ரூபாய். அதாவது 5 வருஷத்துல உங்களுக்கு அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல இன்ட்ரெஸ்டோட சேர்த்து உங்களுக்கு காசு எவ்வளவு இருக்கும்? 23,185 ரூபாய் 48% இருக்கும். இது கிளியரா? அதாவது வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி கொடுத்திருந்தா இந்த வட்டி அதுக்குரிய சமன்பாடு இந்த சமன்பாடு. இது வருஷ வட்டி தானே கொடுத்துருந்துச்சு, இப்ப என்ன தானே கொடுத்திருந்தாங்க. அப்ப அதுக்குரிய சமன்பாடு இது. போட்டு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 23,185 சொல்லி ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் வரும். ஓகேயா? செகண்ட் क्वेश्चन. A person deposit 250,000 in savings account for the which an annual interest rate is 11% is paid. If the interest is calculated monthly, what is the total amount is counted the after 5 years? இதுல ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து monthly calculated ஆயிடுச்சுன்னு சொன்னா what is the total amount is after the 5 years? சரியா? அப்படி கேட்டிருந்தா இப்போ உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மந்த்லி கால்குலேட் ஆகுது. வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் த 5 இயர்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படியா இருந்தா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு இது. இது எல்லாமே வந்து உங்க ஸ்லைட்ல இருக்கு. சரியா? உங்க ஸ்லைட் உங்களுக்கு OSல கொடுத்துருக்காங்க தானே ஸ்லைட். அந்த ஸ்லைட்ல இருக்க சமன்பாடுகள் தான் எழுதி இருக்கிறேன். அந்த உங்களோட ஸ்லைட் வந்து எத்தனையாவது ஸ்லைட்ல தெரியுமா இருக்கு? யூனிட் 3. யூனிட் 3 அந்த ஸ்லைட்ல இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் அஃபேர்ஸ் சொல்ற அந்த இந்த ஸ்லைட்ல வந்து உங்களோட இது இருக்கு. நான் வேணா அந்த ஸ்லைட் உங்களுக்கு இருக்கு உங்களோட OSல இதுல வந்து இது பண்ணி எடுக்கலாம். அந்த ஸ்லைட்ல இந்த சமன்பாடு எல்லாமே இருக்கு. சரியா? இது என்னது? P பிராக்கெட்ல 1 சக I அதுக்கு F n தர F. சரியா? இதுல சேம் தான். P சொல்றது பிரின்சிபல் அமௌண்ட், I சொல்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுல என்ன சொல்லிருக்காங்க? F n F. இப்ப எனக்கு இதுல ஒரு விஷயம் சொல்லுங்க. வந்து வட்டி மாசத்துக்கு கொடுக்கறாங்களா இருந்தா, அதாவது ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம் இருக்கு. இப்ப எனக்கு சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு அது சொல்லியிருந்த வட்டி, இந்த 11 வட்டின்றது வந்து உங்களுக்கு எதுக்கு சொல்லியிருந்தாங்க? வருஷத்துக்கான வட்டி தானே சொல்லியிருந்தாங்க. வருஷத்துக்கு 11% உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அப்ப
இப்ப சொல்லுங்க, மந்த்லி குடுக்கறதா இருந்தா, ஒரு வருஷத்துல மந்த்லி வட்டி குடுக்குறாங்கன்னு இருந்தா உங்களுக்கு எத்தனை தடவை வட்டி கொடுப்பாங்க? ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்கு. அப்ப எத்தனை தடவை வட்டி கொடுப்பாங்க? 12 தடவை. 12 தடவை வட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்ப செமின்னு சொல்லியிருந்தா, ஆஃப்னு சொல்லியிருந்தா 6 தடவை. இல்ல, எத்தனை தடவை? அதாவது செமி 6 மந்த், இது மந்த்லி தானே சொல்லியிருந்தாங்க. 6 மந்த்துக்கு ஒருக்கா வட்டி கொடுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு எத்தனை தடவை வட்டி கொடுப்படும்? 2 தடவை. 2 தடவை வட்டி கொடுப்படும். இப்ப புரிஞ்சுச்சா? குவார்டர்னு சொல்லியிருந்தா 4 தடவை. 4 தடவை வட்டி கொடுப்படும். ஏன் வருஷத்துல எத்தனை குவார்டர் இருக்கு? 4 குவார்டர் இருக்கு தானே. அப்ப 4 தடவை உங்களுக்கு கொடுப்படும். இப்ப இதுல மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா உங்களுக்கு, இப்ப மந்த்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தா வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? எத்தனை தடவை கொடுப்படும்? 12 தடவை கொடுப்படும். அந்த தான் இந்த எஃப். எத்தனை தடவை உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க அது நீங்க கணக்கை பொறுத்து எடுக்கணும். இப்ப கணக்குகள் நிறைய செய்து கொண்டு போற நிறுத்தி உங்களுக்கு தெரிய வரும். இப்ப இந்த கணக்குல மந்த்லி தானே சொல்லியிருந்தாங்க. அப்ப 12 தடவை. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 2,50,000 ரூபாய். ஐ எவ்வளவு? இன்ட்ரெஸ்ட் பெர் ரேட் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 11%. 11% நாங்க எப்பவுமே 100%ஆல இந்த தசத்துக்கு மாத்தணும். அப்ப 100ஆல பிரிக்கணும். பிரிச்சா 0.1. அப்ப எத்தனை வருஷத்துக்கு பிறகு கேட்டிருந்துச்சு? 5 வருஷத்துக்கு பிறகு தானே கேட்டிருந்துச்சு. 5. எஃப் சொல்றது எத்தனை தடவை கொடுக்குறாங்க. அப்ப நீங்க இந்த சமன்பாட்டுல செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட ஆன்சர் வரும் 4,30,519 சொல்லி ஆன்சர் வரும். இங்க பின்ற இடத்துல 2,50,000 போட்டிருக்கேன். 1. ஐ சொல்றது என்னது? 0.11. அதை பிரிக்கிறோம். எஃப் எவ்வளவு? 12. ஏன்னா என் தர எஃப், எஃப் சொல்றது என்னது? என் தர எஃப். அப்ப என்ன எவ்வளவு? 5. எஃப் எவ்வளவு? 12. அப்ப நீங்க செய்தீங்கன்னு சொன்னா, சுருக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் 4,30,519 55% சொல்லி வரும். ஓகேயா? சரிங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்கு? எஃபெக்டிவ் ரேட். இதுல கம்பவுண்ட், இது எஃபெக்டிவ். சரி, இதெல்லாம் என்னன்றத உங்களுக்கு நான் அந்த கிளாஸ் எடுக்கிற நேரத்துல நான் சொல்றேன். இதெல்லாம் எஃபெக்டிவ் ரேட்னா என்னது, கம்பவுண்ட் ரேட்னா என்னது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற நேரம், இதுல நாங்க நிறைய கணக்குகள் செய்வோம், அந்த நேரத்துல நான் சொல்றேன். இப்ப நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க அசைன்மெண்ட் செய்யறதுக்காக உங்களோட நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்க ஸ்லைட்ல எஃபெக்டிவ் ரேட்னு போட்டு அந்த எஃபெக்டிவ் ரேட் வந்து அதுக்குரிய சமன்பாடுன்னு சொல்லி அழகா கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அதனால உங்களோட ஸ்லைட் 3ல இருக்கு. யூனிட் 3 ஸ்லைட்ல வந்து இருக்கு. அது ஒருக்கா பாருங்க. இத சொல்லுங்க பாப்போம். இதுல என்ன கேட்டிருக்கு? Find the effective rate of the interest which is equal to nominal rate of interest 12.5% on which compounded interest rate the calculate the semi annually சொல்லி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்குரிய சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கு. எஃபெக்டிவ் ரேட்டுக்கான சமன்பாடு. சரியா? எஃபெக்டிவ் ரேட்டுக்கான சமன்பாடு. இப்ப இது அதேவும் சேம் தான். இப்ப இதுல என்ன சொல்லியிருந்தாங்க? செமி annually என்ன சொல்லியிருந்தாங்க? எஃப் சொல்றது வந்து எத்தனை தடவைன்றது தான் எஃப்ன்றதுக்கான அர்த்தம். அப்ப இதுல செமி annually சொன்னா எத்தனை தடவை இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? எத்தனை தடவை கிடைக்கும்? செமி இப்படி ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வருஷத்துல செமி சொல்றது எத்தனை தடவை இருக்கு? 6 மாசம் தானே செமி சொல்றது. அப்ப எத்தனை தடவை? 2 தடவை. அப்ப இங்க 1 ஐ எவ்வளவு?
12.5 தானே இருந்துச்சு. அதை நீங்க 100ஆல பிரிச்சீங்கன்னா 0.125 வரும். எஃப் எவ்வளவு 2 செமி தானே கேட்டு இருந்துச்சு. அப்ப 2 மைனஸ் 1 சரியா. இது நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1.1289 மைனஸ் 1ன்னு வரும். அதுல நீங்க கழிச்சீங்கன்னா 0.1289 வரும். இல்ல எஃபெக்டிவ் ரேட்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரேட்னா என்னது, நம்ம சதவீதத்துல கொடுக்கணும். அப்ப சதவீதத்துல கொடுக்கணும்ன்றதுக்காக நான் 100%ஆல பிரிக்கிறேன். பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு 12.89ன்னு சொல்லி ஆன்சர் வரும். எஃபெக்டிவ் ரேட் செமிக்கான சமன்பாடு இது. ஓகேயா? ஓகேயா? அடுத்தது இது ஓகே. fourth question உங்களுக்கு என்ன கேட்டிருக்கு? if a person investment, உங்களுக்கு இந்த கேள்வி புரியலாட்டி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு knowledge வரும். ஓகேயா? if a person invests of the 15% beginning of the year and continues this practice for 6 years, and if the rate of the interest payable on his investment is 13.5%, find the total amount he will receive at the end of the year. இதுல இப்ப பாருங்க, முதல்ல உங்களுக்கு என்னது, if the person invest 15%, sorry 15,000 ரூபாய், அதை நான் மார்க் பண்றேன். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, at the beginning of the year, வருட ஆரம்பத்துல, beginning of the year, continues is the practice for 6 years. எத்தனை years? 6 years. And if the rate of the interest payable on investment 13.5%, rate எவ்வளவு 13.5, find the total amount he will receive end of the 6th year. ஓகே, இதுல முக்கியமான இதுகளை நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். இப்ப இதுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா முழு தொகையே காண, அதாவது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 6th இயர்ல எவ்வளவு அமௌண்ட் வரும்னு முழு தொகையை காண சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. உங்களோட ஸ்லைட பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கிளியரா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லைட்ல பாருங்க, 1 minute. ஸ்லைட்ல பாருங்க, சரியா, ரெண்டு சமன்பாடு இருக்கு. ஒன்று 32வது ஸ்லைட்ல இருக்கு. சரியா, 32வது ஸ்லைட்ல பாருங்க, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் த annuity, அதாவது ஃபியூச்சர்ல இருக்கிற வேல்யூவை காட்டுறதுக்கான சமன்பாடுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு இருக்கு. when the transaction occur the beginning of the year, அதாவது வருட ஆரம்பத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த ஒரு சமன்பாடு இருக்கு. when the transaction end of the year, அதாவது end of the yearல அவங்க செய்திருந்தா இன்னொரு சமன்பாடு இருக்கு. இப்ப இது எதுல செய்திருக்காங்க, பிகினிங் ஆஃப் தி இயர், வருட ஆரம்பத்துல செய்திருக்காங்க. அப்ப வருட ஆரம்பத்துல இருக்கானதுக்கான சமன்பாடு இந்த சமன்பாடு. சரியா, இந்த சமன்பாடு நான் ஐ போட மறந்துட்டு இங்க ஐய போட்டுக்கொள்ளுங்க. பி பிராக்கெட்ல 1 பிளஸ் ஐ பிராக்கெட்ல 1 பிளஸ் ஐ க்ளோஸ் பண்ணி, அதாவது இதுக்குரிய அடுக்கு எண் மைனஸ் 1. இங்க என்ன பெரிய பிராக்கெட் வந்திருக்கு, அதுகளை பிராக்கெட்டுகளை கவனிச்சு கொள்ளுங்க. அதை நாங்க பிரிக்கிறோம் ஐயால. சரிங்க, நான் ஐ போடல, அதை போட்டுக்கொள்ளுங்க. ஐயால பிரிக்கிறோம். சரியா, இப்ப இதுல வருட ஆரம்பத்துல சரி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, பி எவ்வளவு, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க வருட ஆரம்பத்துல 15,000 ரூபாய். அப்ப உங்களுக்கு எத்தனை இயருக்கு அப்புறம் இருக்கிற முழு தொகையை உங்ககிட்ட கேட்டு இருந்தாங்க 6. ஐ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு 13.5. அதை நான் சுருக்கி அதை 100ஆல இது பண்ணேன்னு சொன்னா 0.135 சொல்லி ஆன்சர் வரும். சரியா, அப்ப
இப்ப இந்த சமன்பாட்டுல நான் இதுக்குள்ள பிரதியிடுறேன் அவ்வளவுதான். பிக்கு பதிலா 15,000 உண்டு உண்டு சக ஐ என்னது 0.135 இங்க நான் உண்டு 0.135 அதை bracket க்ளோஸ் பண்ணி என் சொல்றது என்னது எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்குது 6 வருஷம் 6 வருஷத்துக்கு போடுற மைனஸ் உண்டு அதை பிரிக்கிற ஐயால ஐ சொல்றது என்னது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ப 0.135 பிரிக்கிறேன் இங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு பிறகு கேட்டிருந்துச்சு உங்களுக்கு 6 வருஷத்துக்கு பிறகு அப்ப எஸ் என்னன்னு சொல்லி இங்க இருக்குது இங்கன்னா அப்ப 6 வருஷம்னால என்னன்றதுக்கு பதிலா இங்க நான் 6ன்னு போடுறேன் இதை செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆன்சர் இங்க வரும் 1,43,000 உங்களோட 6வது வருஷத்துல உங்களோட அக்கவுண்ட்ல இருக்கும் இது பிகினிங் ஆஃப் தி அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பிகினிங் ஆரம்பத்துல செய்திருந்த இந்த சமன்பாடு எண்ட்ல உங்களுக்கு செய்திருந்தேன்னு சொன்னா இன்னொரு சமன்பாடு உங்க ஸ்லைட் நம்பர் 31ல இருக்கு சரியா 31ல 32ல இருக்கு ஸ்லைடு இருக்குதானே ஸ்லைடும் இல்லையா அதுதான் 4th क्वेश्चनக்கான ஆன்சர் அடுத்தது பாருங்க 5th क्वेश्चन 5வது क्वेश्चन என்ன கேட்டிருக்கு அதாவது क्वेश्चन என்ன கேட்டிருக்குது if the investor received an annual income 20% at the beginning of the year from the certain investment for the 4 years. If the rate interest get 7.5% and the cost investment is 50%, can this consider the portfolio investment? இது என்ன கேட்டிருக்காங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம் அது திரும்பி வாசிங்க இருக்கா சாப்பிட்டேன் என்ன தண்ணி மட்டும் தண்ணி இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு என்ன சொல்லியிருக்காங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க if a investor received the annual income of 20% at the beginning of the year அப்படின்னா என்னது ஒரு முதலீட்டாளர் வந்து அவர் முதலீட்டு இன்வெஸ்ட்மெண்ட் செய்த இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்த இன்கம்ல வந்து முதலீட்டுல வந்து ஒவ்வொரு வருஷம் ஆரம்பத்திலையும் எவ்வளவு பெற்றாரா ரூபாய் 20,000 ரூபாய் பெற்றுக்கொள்றாராம் சரியா அவரு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இப்ப பாருங்க the year from the certain investment for 4 years 4 yearsக்கான investment yearல if the rate of the interest he gets 7.5% and cost of the investment rate investment எவ்வளவு சொல்லிருக்காங்க 7.5%
பெர்சன்டேஜ் எடுக்கிறாரா. இவரு முதலீட்டு செஞ்ச அமௌண்ட் எவ்வளவு, இன்வெஸ்ட்மெண்ட் செய்த அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க 50,000 ரூபாய். இவர் முதலீட்டு செய்த அமௌண்ட் 50,000. அதாவது ஒரு வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்ல இவர் 50,000 முதலீடா போட்டு செய்திருக்காரு. annual income வருஷ ஆரம்பத்துல வந்து 20,000 ரூபாய் என்னது annual income இவர் பெற்றுக்கொள்றாரு. இவருக்கான கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவா 7.5% சொல்லி இருக்காங்க. சொல்லிட்டு உங்களுக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, இது வந்து இந்த இன்கம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபகரமானதா இல்லையான்னு சொல்லிதான் உங்களுக்கு 5th क्वेश्चन கேட்டு இருக்கிறாங்க. ஓகேயா? அப்படியா இருந்தா அப்ப லாபகரமானதா நஷ்டமானதான்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற அமௌண்ட்டை விட நமக்கு 4 வருஷத்துக்கு பிறகு வர அமௌண்ட் கூடுதலா இருந்துச்சுன்னா அது எங்களுக்கு என்னது? ப்ராஃபிட். இதுவே அது குறைவா இருந்துச்சுன்னா அது என்னது? லாஸ்ட். அப்ப இந்த இவர் இப்படி 50,000 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு annual income 20% எடுத்து அவருக்கு 7.5% இன்ட்ரெஸ்டா கிடைக்குது. அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவருக்கு லாபமா இல்லையான்னு நம்ம சொல்லணும். அதுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா இது. அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும், பிவி அதாவது எங்களுக்கு எல்லாம் செய்து அதற்கு பிறகு கிடைக்கிற அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணும், இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து கழிச்சா அது எங்களுக்கு லாபமா நஷ்டமான்றது எங்களுக்கு தெரிய வரும். இந்த பிவி சொல்ற இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு தான் இது இந்த கணக்குல. சரியா? அதை நான் இப்ப எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, இந்த SN A bracket குள்ள 1 plus I bracket க்ளோஸ் பண்ணி திரும்பி bracketல 1 minus சின்ன bracket ஒன்ல 1 plus I bracket க்ளோஸ் பண்ணி minus n. இந்த மைனஸ் பிளஸ் அது இதுகளை கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. உங்களுக்கு சமன்பாடு தருவாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு அது ஷுவர் பண்ண இல்லாது. ஸோ சமன்பாடுகளையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதை நான் பிரிக்கிறேன் வந்து ஐயால. சரியா? அப்ப இதுல annual income எவ்வளவு? ஏ சொல்றது வந்து annual income எவ்வளவு கிடைக்குது? அதுல வருஷ ஆரம்பத்துல எவ்வளவு annual income எனக்கு கிடைக்குது? 20,000. ஒண்டா அப்படியே போட்டேன். ஐ சொல்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருந்துச்சு? 7.5 இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு. அதை நான் 100ஆல பிரிச்சு 0.75 ஒண்டு இங்க நான் ஒண்டு அப்படியே போட்டேன் 0.75. எத்தனை வருஷத்துக்கு பிறகு சொல்லியிருக்குது? 4 வருஷம் தானே. அப்ப அந்த எண்ணுக்கு பதிலா 4 நான் போட்டு இந்த ஐ வந்து 0.75 போட்டு இந்த கணக்கை செய்து கொண்டே வர்ற நேரத்தில் எனக்கு இங்க வர்ற ஆன்சர் பாத்தீங்கன்னா 72,010 ரூபாய் எனக்கு 4 வருஷத்துக்கு பிறகு கிடைக்குது. சரியா? இப்ப சொல்லுங்க, நான் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளவு போட்டிருந்தேன்? இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 50,000 ரூபாய். எனக்கு 4 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளவு? 72. ஓகே. இப்ப சொல்லுங்க, இது லாபமா நஷ்டமா? ப்ராஃபிட். லாபம். எவ்வளவு ப்ராஃபிட்? 22,010 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேயா? இல்ல மோஸ்ட்லி ஏ லெவல் காமர்ஸ் செய்தவங்க இருக்கிறீங்க, ஆர்ட்ஸ் செய்தவங்க இருக்கிறீங்க. இது காமர்ஸ் முதலீட்டு காலம்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு அக்கவுண்டிங்ல, அதுல இந்த கணக்கு இருக்கு. ஓகேயா? அடுத்த கேள்வி அது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விதான். இப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க, இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்து இதுல லாபமா நஷ்டமான கேட்டிருக்காங்க. இதுல a company evaluating the two investment, அதாவது investment A and investment B. The profit forecast the each investment for the 5 years are given below. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். இப்ப ப்ரொஜெக்ட் இங்க அவங்க என்ன செய்திருக்காங்க, 2 இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஆரம்ப தொகையை இங்க கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு இன்கமா எவ்வளவு கிடைக்கிறதுன்ற அமௌண்ட்டை கொடுத்திருக்காங்க. Identify the most profitable investment by the calculating the net present value. Use the discount rate 16%.
இல்ல டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளவு 16% சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு திட்டம் இருக்கு, ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் இருக்கு. இந்த ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் திட்டத்துல எது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களோட A லெவல் முதலீட்டு காலம், முதலீட்டு காலம்ன்ற பாடத்தை தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அப்ப முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா இதுக்குரிய சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அந்த என்பிவி லெவல், என்பிவி சொல்றது வந்து பிவில இருந்து இனிஷியல் அமௌண்ட்டை கழிக்கிறோம். அது கழிச்சா தான் எனக்கு அது லாபமா நஷ்டமான்றது தெரிய வரும். அப்ப பிரசன்ட் வேல்யூவை காண்றதுக்கு ஆன சமன்பாடு ஏ சமன் அதன் கீழ் பிராக்கெட்ல 1 பிளஸ் ஐ அது மூடி என். சரியா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இயர் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் வரைக்கும் இருக்குது. அப்ப முதலாவது வருஷம் வார annual இன்கம் எனக்கு எவ்வளவு? வார annual இன்கம் எவ்வளவு? 1,20,000 ரூபாய். அப்ப இங்க நான் 1,20,000 போட்டிருக்கேன். ஐ 1 சக ஐ சொல்றது என்னது? ரேட் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருந்துச்சு? டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளவு கொடுத்துருந்துச்சு? டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளவு கொடுத்துருந்துச்சு? 0.14% கொடுத்துருந்துச்சு. அப்ப அது 100ஆல பிரிச்சு 0.16. அதுல இங்க மேல என் சொல்றது என்னதுன்னா இங்க முதலாவது இயர் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? அப்ப இது நீங்க செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1,03,448 ஆன்சர் வரும். இப்ப செகண்ட் செய்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்க என் சொல்ற இடத்துல இங்க என்ன வரும்? செகண்ட் இயர் தானே. அப்ப இங்க 2. தேர்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 0, ஏன்னா 0 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துக்கலன்னு சொல்லியிருக்கேன். அப்ப அது 0 தானே, ஆனா 0 நான் போட்டுட்டேன். ஃபோர்த் இயர்ல வந்து இங்க 4, ஃபிஃப்த் இயர்ல வந்து இங்க 5. இந்த என் சொல்ற இடத்துல வந்து அந்த இயர் மாறும். சரியா? இதை செய்து கொண்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல 1,03,000, செகண்ட் இயர்ல 66,000 ரூபாய், தேர்ட் இயர்ல ஒன்றும் இல்லை, ஃபோர்த் இயர்ல 35,000 ரூபாய், ஃபிஃப்த் இயர்ல வந்து 27,000 ரூபாய். சரியா? அப்ப கிளாஸ் 4 பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து நீங்க இப்ப ஒரேடியா இப்ப இது அத்தனையும் கூட்டி 4 லட்சத்துல இருந்து கழிச்சு இது லாபமா நஷ்டமானு பார்க்கலாம். நான் இப்படி உங்களுக்கு அசைன்மெண்ட் கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக வேண்டி நான் இப்படி ஒரு சார்ட் உங்களுக்கு போட்டு செய்து காட்டி இருக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் முதலாவது இயர்ல தான் நான் 4 லட்சம் கிளாஸ் 4 போடுறேன். அதை நான் இங்க போட்டுருங்க மைனஸ் பண்ணி. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எனக்கு 1,20,000 ரூபாய் கிடைக்குது. அப்போ 1,03,000 எனக்கு டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ வருது. சரியா? அதுக்கெல்லாம் நான் இப்படியே போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்போ இதுல இருந்து இதை கூட்டி கழிச்சு பாருங்க, வந்து எனக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாபமா வருதா நஷ்டமா வருதா? 4 லட்சத்துல இருந்து இது அவ்வளத்தையும் கழிச்சா எனக்கு என்னது? நட்ட பெறுமதி ஒண்ணு தானே வருது. 1,66,391 ரூபாய் நட்ட பெறுமதி ஒண்ணு இங்க வரும். சரியா? இது ஏ இன்வெஸ்ட்மெண்ட்ல. சரி, இப்ப நான் இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட தானே சொல்லியிருக்கு. அப்ப எது சிறந்தது? ஏ திட்டம் சிறந்ததா பி திட்டம் சிறந்ததான்னு உங்களுக்கு எடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அடுத்தது என்னது? பிக்கும் இதை செய்யணும். பிக்கும் இதை செய்யறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இயருக்கு செய்யறேன், செகண்ட் இயருக்கு செய்யறேன், தேர்ட் இயருக்கு செய்யறேன், ஃபோர்த் இயருக்கு செய்யறேன், ஃபிஃப்த் இயருக்கு செய்யறேன். செய்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் எனக்கு என்ன நடக்குது? ஒரு நட்ட கணக்கு தான் வருது. 2,94,537 ஒரு நட்ட கணக்கு தான் வருது. அப்ப இந்த போத் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எனக்கு நஷ்டம் தான். பட் ஒப்பிடுற நேரத்துல எனக்கு ஏ நல்லமா பி நல்லமா? ஏல வந்து எனக்கு எவ்வளவு நஷ்டம் வருது? 1,66,000 ரூபாய். ஆனா இந்த பி செய்யறேன்னு எனக்கு எவ்வளவு நஷ்டம் வருது? 2,94,000 ரூபாய். அப்ப இதுல ஒப்பிடுற நேரத்துல எனக்கு எது நல்லம்? ஏ நல்லம். அப்ப நான் அதைத்தான் என்ன ஷார்ட்டா எழுதி இருக்கேன். போத் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேவ் நெகட்டிவ் என்பிவி. என்பிவி லெவல் என்னது? எனக்கு நெகட்டிவ் வருது. பட் இது ஒப்பிடுற நேரத்துல வந்து எனக்கு ஏ வந்து ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்குன்றத நீங்க கீழே ஒரு சின்ன நோட்டா உங்களோட சென்டென்ஸ்ல எழுதினீங்கன்னா சரி. ஓகே, இது நீங்க சார்ட் போடணும்ட்டு அவசியம் கிடையாது. நான் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டி நான் இதை போட்டிருக்கேன். இல்லாட்டி நீங்க 4 லட்சம் போட்டு இதை அத்தனையும் கூட்டி கழிச்சு காட்டினீங்கன்னாலும் பரவாயில்ல. ஓகேயா? ஓகே, அப்ப உங்களோட அசைன்மெண்ட்ல நான் 6 கொஸ்டினும் முடிச்சிட்டேன். சரியா? அடுத்த கொஸ்டின் என்னது? கொஸ்டின் நம்பர் 2.
சரியா? இந்த கொஸ்டின் நம்பர் 1 2 நான் இப்ப டிஸ்கஸ் பண்றேன். 3 4 அண்ட் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இது வந்து சமன்பாடு. இது உங்களால ஏழுமான அளவு செய்து பாருங்க. சரியா? இதுக்கான ஆன்சரை நான் போடுறேன். இதுக்கான ஆன்சர் மீதி இருக்க இந்த 2 கேள்வி, அதாவது 3க்கும் 4க்கும் வந்து நாளைக்கு நான் கண்டிப்பா ஆன்சர் போட்டுட்டு உங்களுக்கு நான் நோட் போட்டு விடுறேன். இல்லாட்டி என்ன ஒரு 1/2 hour கிளாஸ் நான் போட்டு விடுறேன். ஓகே? இப்ப செகண்ட் क्वेश्चन. A person divided his total investment 4,40,000 ரூபாய் among the 3 investment opportunities, so that for the second investment he will invest twice as much as a first investment, and for the third investment he will invest 60% less than the second investment. Find the amount investment of the 3 investments separately. அதாவது ஒரு பர்சன் 4,40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாராம். ஆனா செகண்ட் வருஷம் என்ன நடக்குது? முதல் வருஷத்தை விட செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் he will invest twice as much as the first investment. அதாவது முதல் வருஷத்தை விட 2 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு செகண்ட் இயர்ல போடுறாராம். சரியா? தேர்ட் இயர்ல தேர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் he will invest 60% less than the second investment. அதாவது செகண்ட் இயர்ல வந்து தேர்ட் இயர்ல வந்து அவர் செகண்ட் இயர்ல இருக்கிறத விட அதுல 60,000 குறைச்சு தேர்ட் இயர்ல அவர் இன்வெஸ்ட் பண்றாராம். சரியா? இப்ப பாருங்க, இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு, செகண்ட் இயர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு, தேர்ட் இயர்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாருன்னு தெரியாது. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல எக்ஸ், இப்போ ஏதாவது ஒரு காரணி தெரிஞ்சா தானே நான் ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். சரியா? செகண்ட் இயர்ல என்ன செய்திருக்காரு? ட்வைஸ், இதுல 2 மடங்கு, அப்ப 2x. தேர்ட் இயர்ல என்ன செய்திருக்காரு? இதுல 60,000 ரூபாய் குறைவா இன்வெஸ்ட் பண்றாரா? 2xல 60,000 ரூபாய் குறைவா இன்வெஸ்ட் பண்றாரா. இதுதான் அதுல சமரி. சரியா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன செய்திருக்காரு? x, செகண்ட் இயர்ல 2x, தேர்ட் எக்ஸ்ல 2x மைனஸ் 6. இப்ப இது அவ்வளத்தையும் கூட்டினா என்னது? 4,40,000 ரூபாய். அதை நான் இப்ப எழுதுறேன். x பிளஸ் 2x மைனஸ் 60,000 ரூபாய், 4,60,000 ரூபாய். அப்ப எனக்கு எக்ஸோட பெருமதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்றதை எனக்கு கண்டுபிடிக்கலாம் தானே. அப்ப இது அவ்வளத்தையும் கூட்டினா தான் 4,40,000 ரூபாய். அப்ப இங்க மொத்தம் 5x மைனஸ் 60, 4,40,000 ரூபாய். இந்த மைனஸ் 60 இங்கிட்டு போனா பிளஸ் 60 மாறும். அப்ப 5 லட்சம். 5 லட்சத்தை 5ஆல பிரிச்சுன்னு சொன்னா ஒரு எக்ஸ் காரணி எவ்வளவு? 1 லட்சம். அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 1 லட்சம், செகண்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயரை விட ட்வைஸ், அப்ப 1 லட்சத்துல 2 மடங்கு, அப்ப 2 லட்சம். மூணாவது இயர்ல என்ன சொன்னாங்க? ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை விட 60,000 குறைவா. அப்ப ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 2 லட்சம். அந்த 2 லட்சத்துல இருந்து மைனஸ் 60 கழிச்சா 1,40,000 ரூபாய். இப்ப இந்த 1 லட்சம் 2 லட்சம் 1,40,000 கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு? 4,40,000 ரூபாய். ஓகேயா? ஓகே, அடுத்த क्वेश्चन பார்ப்போம். அடுத்த क्वेश्चन பாருங்க. If the total profit per month of the company 200,000 and revenue per month can be obtained adding 20,000 at twice the cost per month. Find the revenue, the cost per month. அது என்ன கேட்டிருக்காங்க? ரெவென்யூவையும் காஸ்டையும் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 2 லட்சமா? 2 லட்சம். சரியா? 2 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ரெவென்யூக்கு என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்டோட 2 மடங்கோட 20,000 கூட்டினா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரெவென்யூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்தது உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரெவென்யூவையும் காஸ்டையும்
கண்டுபிடிக்க சொல்லி கேட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க இந்த ஆன்சர். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு? 2 லட்சம். ரெவென்யூ என்னது? R. காஸ்ட் எவ்வளவு? C. இப்ப ப்ராஃபிட் சொல்றது என்னது? ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். ஆர்ல இருந்து காஸ்ட கழிச்சா எனக்கு எவ்வளவு என்னது ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். எனக்கு இங்க ப்ராஃபிட்டா சொல்லிருக்காங்க. ப்ராஃபிட் 2 லட்சம்னு சொல்லிருக்காங்க. நான் அதை போடுறேன். இந்த ரெவென்யூக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரெவென்யூ சொல்றது என்னது? காஸ்ட்ல 2 மடங்கு அதோட 20,000 கூட்டணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன செய்திருக்கேன்? காஸ்ட்ல 2 மடங்குன்னா இங்க 2C சக 20,000 கூட்டுறேன். அதுதான் இங்க R. அப்ப இந்த C சொல்றது என்னது? ப்ராஃபிட் சொல்றது ரெவென்யூல இருந்து காஸ்ட் கழிக்க. அப்ப ரெவென்யூக்குரியதை இங்க நான் போட்டுட்டேன். இப்ப காஸ்ட் மைனஸ் C. இப்ப நீங்க இதை செய்தீங்கன்னு சொன்னா, அப்ப இந்த C-க்குரிய ஆன்சரை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா எனக்கு காஸ்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்ப செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு C-க்கான பெறுமதி எவ்வளவு? 1,80,000 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் வருது. அப்ப இப்ப சொல்லுங்க பாப்போம் ரெவென்யூ எவ்வளவு இருக்கு? ரெவென்யூ சொல்றது என்ன சொன்னாங்க? காஸ்ட்ல 2 மடங்கு அதோட 20,000 கூட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காஸ்ட்ல 2 மடங்கு சொன்ன ஒரு காஸ்டோட பெறுமதி எவ்வளவு? 1,80,000. அப்போ 1,80,000 தர 2 சக 20,000 கூட்டினீங்கன்னா காஸ்ட் எவ்வளவு? 3,80,000. அப்ப காஸ்ட் 1,80,000 ரூபாய், ரெவென்யூ 3,80,000 ரூபாய். உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னது கிளியரா? ஓகே. ஓகே. இப்போ இந்த ஆன்சர் கைட்ல இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் ஒன்னு சொல்லியிருக்கேன். என்னது? அந்த வரைவுல வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அங்க நான் கீழே ஐ போட மறந்துட்டு அந்த ஐ போட சொல்லியிருக்கேன். ஸோ உங்க ஆன்சர் கைட் எழுதுற நேரம் இந்த ரெக்கார்டிங்கோட சேர்த்து வச்சு எழுதுங்க. ஓகேயா? இது வந்து அசைன்மெண்ட்டுக்குரியது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கிளாஸ் இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு தனித்தனியா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுகளுக்கும் பாஸ் பேப்பரோட கிளாஸ் நடக்கும். அப்ப நான் உங்களுக்கு இன்னும் பெண்டிங் என்ன வச்சிருக்கேன்? இந்த 3வது 4வது கொஸ்டின் அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க அதை போட்டு செய்யறது மட்டும்தான் வேலை. அதை ட்ரை பண்ணுங்க. நான் ஆன்சர்ஸ் போட்டு விடுறேன்னா அண்ட் இந்த 3வது 4வதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் நாளைக்கு போட்டுட்டு இன்னொரு 1/2 hour நான் ஒரு கிளாஸ் எடுக்க பாக்குறேன். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு நோட் நான் போட்டு விடுறேன். இது வரைக்கும் சொன்னது கிளியரா? இது வரைக்கும் சொன்னதுக்கு எழுதலாம் தானே? ஓகேங்க. ஓகே. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இது எழுதுறதுல சிஸ்டத்துல ஏதாவது புரியாம இருக்குதா? இல்ல தானே? ஓகே. அப்ப நான் இந்த கிளாஸ் நான் இதோட நிப்பாட்டுறேன். சொல்லுங்க. ஓகே. இதோட நான் நிப்பாட்டுறேன். இந்த ஆன்சர் கைட நான் உங்களுக்கு போட்டு விட சொல்றேன். ஓகே மேம். தேங்க் யூ. ஓகே. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.